வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆல்ரெடி காஃபி ரூட்ன்றது ரேட்டு கம்மியில் ஒரு தாறுமாறான சேலில் போயிட்டு இருச்சுன்றது தெரியும். ஸோ இப்போ நம்ம காஃபி ரூட்டரில் இந்த விஓஎல்டி மாடல் மட்டும்தான் அதிகமான குவான்டிட்டி எடுத்து பக்காவாக சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, விஓஎல்டி ஆப்ஷனில் 3500 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல் மாடல் இந்த மாடலு. சாம்பிள் கூட 1-2 கம்ப்ளைண்ட் கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சக்ஸஸ்ஃபுல். ஸோ அதனால கஸ்டமருக்கு தாறுமாற ரெக்கமெண்ட் பண்ணிடுறது. ஏன்னா வேறு எந்த பிராண்டில் போனாலும் 3500 ரூபா 3500 பட்ஜெட்டில் வித் விஓஎல்டி. ஸோ நீங்கள் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்லேயும் கால்லையும் டக்குன்னு வர்றது, இந்த ரூட்ரு சிம் கார்டு போட முடியுமா, அந்த ரூட்ரு சிம் கார்டு போட முடியுமா. ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷனில் நம்மளோட வெப்சைட்டில் ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 4G மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா சிம் கார்டு போடுற ஆப்ஷன். ஸோ அதில் 4G LTE அப்படின்னா ஒன்லி சிம் கார்டு மட்டும், இன்டர்நெட் வைஃபை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவே 4G VoLTE அப்படின்னா, ஸோ LTE அப்படின்றது ஒன்லி இன்டர்நெட் யூசேஜுக்கு. ஸோ VoLTEன்றது வாய்ஸ் ஓவர் LTE. ஸோ லேண்ட்லைன் ஃபோனும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து நிறைய பேர் கேட்குறது அப்படின்னா, கார்ட்லெஸ் ஃபோன் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாமா. ஸோ RJ11 இன்புட் நீங்கள் எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி, கார்ட்லெஸ் ஃபோனாக இருந்தாலும் சரி, நார்மல் ஒயர்டு ஃபோனாக இருந்தாலும் சரி, டெலிஃபோன் இருந்தாலும் சரி, எது வேணாலும் VoLTE ஆப்ஷனில் நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கீழே விலை கம்மியில் பார்த்தீங்கன்னா காஃபியில் 2500 2600 சில மோடம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அதை நம்ம கொடுக்குறதே இல்லை யாருக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம CP Plusஓட சூப்பர் ஸ்டார் ரூட்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரூட்டரோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2690 ரூபா. ஸோ வெறும் 2690 ரூபாய்க்கு உண்மையிலுமே ஒருத்தான ப்ராடக்ட். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம சேனலில் ஒரு ப்ராடக்ட்டை ஃபுல் டெஸ்டிங் பண்ணி தான் கொண்டு வருவோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா CP Plusல ஃபஸ்ட்டு ஒரு ரூட்டர் வந்துச்சு, அது அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக எங்களுக்கு பிடிக்கல. ஸோ இது அதுக்கடுத்து கொண்டு வந்திருக்க நியூ மாடலு. ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2690, வெறும் 2690 ரூபா. ஸோ அப்பப்போ பல்க் குவான்டிட்டி ஆஃபருக்கு தகுந்த மாதிரி சில 2400 ரூபாய்க்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, 2500 ரூபாய்க்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வீடியோவில் சொல்கிற ப்ரைஸோட கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட வெப்சைட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் போட்டிருக்க ப்ரைஸ் தான் அன்னைக்கு இல்லை மார்க்கெட் கரண்டிங் ப்ரைஸ். ஸோ இன்னைக்கு இதை நாங்கள் ஆஃபர் மேக் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி 50 நம்பர் தான் எடுத்திருக்கோம். ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு 500 நம்பர் 200 நம்பர்ன்றது ஒரு நல்ல டீல் ப்ரைஸில் கிடச்சிச்சுன்னா அன்னைக்கு ஆஃபர் பிரைசிங்க்கு 2300 ரூபாய் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு, 2400 ரூபாய் கொடுக்கவும் இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் செக்மெண்ட்ல ஒரு 2500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு 4 ஆண்டனா வச்சு ஒரு 4G LTE ரூட்டர் அப்படின்னா வேற எந்த பிராண்ட்லையுமே கிடையாது. அதுவும் CP Plus மேட் இன் இந்தியா ட்ரஸ்டட் பிராண்டு. ஸோ CP Plus அப்படின்றது நம்ம CCTV கேமரா எந்த அளவுக்கு தாறுமாறான செல் அவுட் பண்ணியிருக்கோன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவங்க பிராண்ட் கிட்ட தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்ராக்சிமேட் பட்ஜெட் 2500. ஸோ 2500 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு வேற எந்த பிராண்ட்லையுமே இவ்வளோ ஒரு ஃபீச்சர்ஸோட இந்த ரூட்டர் குவாலிட்டி, பில் குவாலிட்டி, ஸோ லைஃபு. ஏன்னா இந்த ப்ராடக்ட் நமக்கு ஷோரூமுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. 12-13 கஸ்டமர் கொடுத்தோம். ஸோ ஏன்னா காஃபிக்கு பதிலாக 2500 பட்ஜெட் செக்மெண்ட் காஃபிக்கு பதிலாக இப்போ இதை கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ 1 இயர் வாரண்ட்டி வந்துடும். ரெண்டாவது CP Plusஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 3 சர்வீஸ் சென்டர் இருக்குது, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. ஸோ ஏதாவது ஒரு இஷ்யூனாலும் வாரண்ட்டி கிளைம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஸ்பீடாகவும் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ வைஃபை சிக்னல் ஸ்ட்ரென்த்தும் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆண்டனா கொடுத்துருக்காங்க. திட்ட ஓப்பன் ஏரியாவுக்கு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் செக் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ சிம்மோட இன்டர்நெட்டோட ஸ்பீடும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவில் அந்த சிம் கார்டுக்கு எந்த அளவுக்கு டவர் ஃப்ரீக்வன்சி நல்லா கிடைக்குதோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்டர்நெட் ஸ்பீடு உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ இங்கே எங்களுக்கு நல்ல டவர் கிடைக்கிறதுனால இன்டர்நெட்டோட ஸ்பீடு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இதோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா CP Plus பிராண்டு CPGR DE412 மாடலு. ஸோ இதோட MRPன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எம்ஆர்பின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6000 ரூபாய் MRP. நம்ம NR இன்ஃபோடெக்கோட எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் ப்ரைஸிங்கு வெறும் 2690 ரூபாய் தான், 2690. ஸோ இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம வெப்சைட்டு மெகா அப்டேட் லான்ச் ஆக போகுது. ஸோ அந்த மெகா அப்டேட் லான்ச் ஆனதுக்கப்புறம் டீலர்ஸ் ஃபுல்லாக அவங்க டீலர் கூட கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் 2690 ரூபாய்க்கு நீங்கள் கஸ்டமருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கொடுத்தா கூட உங்களுக்கு இதுலேருந்து இன்னும் கம்சனும் நிற்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்னொரு ஒரு வாரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். மெகா அப்டேட் லான்ச் ஆகிறப்ப டீலர் ஏஜென்ட்டுக்கான கிரியேஷனை நெக்ஸ்ட் நம்ம டீம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக ஸ்டாக்ஸ் இறங்கியிருக்கு. ஸோ டீலருக்கு 5 பீஸ் 10 பீஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் தனியாகுங்க. ஸோ ஒரு பீஸ் ஆர்டர் போடுறவங்க கொஞ்சம் கூட டயத்தை வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. டக்குன்னு வெப்சைட் அப்ளிகேஷனில் போங்க, டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். இன்னைக்கு ஆஃபர் ப்ரைஸிங் 2690. சப்போஸ் 2 நாள் கழிச்சு 100 ரூபாய் 200 ரூபாய் குறையும் வாய்ப்பு இருக்கு, கூட வாய்ப்பு இருக்கு. அப்ராக்சிமேட் பட்ஜெட் 2000 வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு 1000 நம்பர் பல்கான குவான்டிட்டியில் அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், கம்பெனி வந்து பெரிய ஸ்கீம் கிடைச்சுன்னா அந்த ஸ்கீம் எனக்கு வச்சுக்க போகிறோம். ஸோ கஸ்டமர்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அப்ராக்சிமேட்டாக 2000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இன்னைக்கு 4G LTE ரூட்டரில்
இது வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அன்பாக்ஸ் பண்ணி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட ஹைலைட் வந்து ஒரு 6 ஹைலைட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ 4G ஹை ஸ்பீட் 4G இன்டர்நெட், அதாவது ஹை ஸ்பீட் 4G இன்டர்நெட்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாருமே பாக்ஸில் போடுறது தான். ஏன்னா இன்டர்நெட்டுக்கும் ரூட்டருக்கும் மேக்ஸிமம் சம்மந்தம் கிடையாது. ரூட்டரோட குவாலிட்டி போர்டு தரமாக இருந்துச்சு அப்படின்னா 8 MBPS வரக்கூடிய ஸ்பீடு ஒரு 2 MBPS ஏற்றி கிடைக்கும். ஸோ அப்லோட் டவுன்லோட் ஸ்பீடை இன்னும் கொஞ்சம் நமக்கு பூஸ்டப் கிடைக்கும். ஆனால் இன்டர்நெட்டோட ஸ்பீடுன்றது உங்கள் ஏரியாவில் சிம் கார்டு, உங்கள் ஏரியாவில் அந்த சிம்முக்கு எவ்வளோ டவர் ஃப்ரீக்வன்சி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுக்குற ஸ்பீடு தான் லிமிட்டில் இருக்கும். ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா குவாட் ஆண்டனா சப்போர்ட். ஸோ இதில் ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா 4 ஆண்டனா தான். ஸோ இந்த 4 ஆண்டனான்றது உண்மையிலுமே பக்காவாக இருக்குது. ஏன்னா சிக்னல் ஸ்ட்ரென்த் 50 மீட்டர் தாண்டி அவ்வளோ பக்காவாக கிடைக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகேட் அப்பியரன்ஸ், த நியூ டிசைன் வித் எலிகேட். ஸோ அவங்களோட டிசைன்ஸை இதில் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணாங்க. ஏன்னா 2500 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு 4G LTE ரூட்ரு 4 ஆண்டனா வச்சுன்னா சான்ஸே கிடையாது. ஸோ 4வது பார்த்தீங்க அப்படின்னா செக்யூர் வயர்லெஸ் கனெக்ஷன். ஸோ சப்போர்ட் VPA VP2. ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட் ரூட்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன். ஏன்னா இது வந்து 4G LTE ரூட்டர் மட்டும் கிடையாது, நார்மல் வேன் போர்ட்டும் இருக்குது. ஸோ வேன் வைட் ஏரியா நெட்வொர்க் வேன் போர்ட் இருக்குது. பேக் சைடில் 2 லேண்ட் போர்ட்டும் இருக்குது. ஸோ வைஃபை ரூட்டர் மோட், அதான் உங்களுக்கு லேண்ட் போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ரூட்டர் மோடாகவும் நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வயர்லெஸ் MBPS ஸ்பீடு அப் டு 300 MBPS வரைக்கும். ஸோ நீங்கள் லேண்ட் மூலியமாக இன்டர்நெட் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப் டு 300 MBPS வரைக்கும் இன்டர்நெட் கிடைக்கும் இருக்காங்க. ஸோ இந்த 300 MBPS அப்படின்றது எப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேக்கில் வர லேண்ட் போர்ட் அப்படின்றது கேபிள் மூலியமா மேக்ஸிமம் 100 MBPS தான் கிடைக்கும். இதில் 300 MBPSன்றது நிறைய ரூட்டரை பார்த்தீங்கன்னா 300, 1000, 5000 இந்த மாதிரிலாம் MBPS மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இதில் 300 MBPS அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 2.4 GHz வைஃபை சிக்னல் ஸ்ட்ரென்த் தான் இது. இந்த 2.4 GHz வைஃபை சிக்னல் ஸ்ட்ரென்த்தில் 150 MBPS × 2. ஸோ வைஃபை மூலியமா நீங்கள் ஒரு பிசியில் ஒரு லேப்டாப்ல கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 150 MBPS 150 MBPS 2 லேப்டாப்பில் ஸ்டேபிளாக கிடைக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து 300 MBPS. இப்போ இதை நம்ம பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணோம்னா பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து ரூட்டர் தான். ஸோ ரூட்டரோட பில் குவாலிட்டியும் சரி, ஏன்னா CP+ இந்த பிராண்டோட குவாலிட்டின்றதை தனியாக நிரூபிச்சிருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா CP+ அப்படின்ற பிராண்ட் லோகோ. ஸோ இங்கே உங்களுக்கு ஆன் ஆஃப்கான ஒரு இண்டிகேஷன் லைட்டு, ஸோ வைஃபைக்கான இண்டிகேஷன் லைட்டு, ஸோ நீங்கள் போட்டிருக்கக்கூடிய 4G சிம் கார்டோட இண்டிகேஷன் லைட்டு, ஸோ இது வேன் போர்ட்டுக்கான இண்டிகேஷன் லைட்டு, ஸோ பேக் சைடில் 2 லேண்ட் போர்ட்டு இருக்குது. ஸோ அதுக்கான இண்டிகேஷன் லைட். ஸோ ஆண்டனான்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 4 ஆண்டனா இருக்குது. ஸோ இந்த 4 ஆண்டனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைஃபை சிக்னல் ஸ்ட்ரென்த்தை உங்களுக்கு நல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து கொடுக்குது. ஏன்னா 2500 பட்ஜெட் செக்மெண்ட்டில் காஃபிலாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 15-20 மீட்டர் கூட எட்டாது. ஸோ இது நல்ல ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நல்லா கிடைக்குது. ஸோ பேக் சைடில் போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஸோ 12 வோல்ட்டு 1 ஆம்ப் அடாப்டர் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் அடாப்டர் போயிட்டாலும் ஈஸியாக கிடைக்கும், ஏன்னா நார்மல் DC பின் தான். ஸோ ஒரு பவர் போர்ட்டுக்கான சாக்கெட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசெட் பட்டனு, 2 லேண்ட் போர்ட்டு, ஒரு வேன் போர்ட்டு. ஸோ இந்த வேன் போர்ட்டு தான் வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ இந்த வேன் போர்ட் மூலிமா நம்ம ப்ரைவேட் நெட்வொர்க் PPOE, அதாவது உங்களோட ப்ரைவேட் நெட்வொர்க் வந்துன்றது PPOE இருந்தால் தாராளமாக இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ப்ரைவேட் நெட்வொர்க்கு ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் இன்புட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க மோடத்து மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு லேனை கொண்டு வந்து இதில் இன்புட் பண்ணி இதுலேருந்து வைஃபை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து சிம் ஸ்லாட். ஸோ சிம் ஸ்லாட்டை நம்ம எந்த மாதிரி டேரக்ஷனில் போகணுன்றக்கான இமேஜஸும் பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது ஃபுல் சிம் தான். ஸோ இது கட் சிம்மோ நானோ சிம்மோ மைக்ரோ சிம்லாம் கிடையாது, ஸ்டாண்டர்ட் ஃபுல் சிம் தான். சப்போஸ் உங்கள்கிட்ட ஃபுல் சிம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கடையில் அடாப்டர் வாங்கி அடாப்டரில் வச்சு சிம் போடுங்க. ஏன்னா சிம் ஸ்லாட்ன்றது மட்டும்தான். ஏன்னா 4G ரூட்டரை பொறுத்த வரைக்கும் சிம் ஸ்லாட்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட மாடல் நம்பர் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 2.4 GHz சப்போர்ட் ஆகக்கூடிய 4 ஆண்டனா ரூட்டர். ஸோ இதோட SSID என்ன, இதோட பாஸ்வேர்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணுறப்ப என்ன பாஸ்வேர்டு, ஸோ இந்த ஒய்ஃபை பாஸ்வேர்டில் நீங்கள் உள்ளே போய் மாற்றுறது, ஸோ PPOE மோடு கன்வெர்ட் பண்ணுறது, ஸோ ஸ்டாட்டிக் IP ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்டாட்டிக் IP நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறது, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உள்ள IP அட்ரஸ்க்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான டிஃபால்ட் IP அட்ரஸ் 192.168.0.1. ஸோ எல்லாமே ஃபுல்ஃபில்லாக இருக்குது. ஆனால் சிம் கார்டை போட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் ஸ்டெப்ஸே கிடையாது. ஸோ பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஆண்டனா ரூட்டர். ஸோ அதுக்கடுத்து குயிக் இன்ஸ்டாலேஷன் கைடுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனால் அந்த கைடே தேவையில்லை, அவ்வளோ சிம்பிள் செட்டப்பு. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மீட்டர் லென்த்துக்கான லேண்ட் கேபிள். ஸோ ஒரு 12 வோல்ட்டு 1 ஆம்ப்க்கான ஒரு DC அடாப்டர். ஸோ அடாப்டர் நாளைக்கு போச்சு அப்படின்னாலும் ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா ERD அடாப்டர் எதை வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது சிம் கார்டை உள்ளே போட்டுட்டீங்க அப்படின்னா எந்த விதமான செட்டிங்ஸும் கிடையாது. ஸோ சிம் கார்டை நீங்கள் உள்ளே போட்ட உடனே ஆட்டோ பேரிங் தான், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 2 to 3 மினிட்ஸில் அதுவாக டிடெக்ட் ஆகிக்கும். ஸோ இதுவே நீங்கள் PPOE கனெக்ஷன், ரூட்டர் மோடு, ஸ்டாட்டிக் IP இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் மட்டும்தான் நீங்கள் உள்ளே போய் சில செட்டிங்ஸாக சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ உண்மையிலுமே வேறு லெவல் ஒர்த்தான ப்ராடக்ட்டு, கஸ்டமர் ரிசல்ட்டும் 200% பெஸ்ட் ப்ராடக்ட். ஏன்னா இன்னைக்கு 2500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு ப்ரீமியம் பிராண்ட் கிட்ட இருந்தது. ஸோ CP+ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா
கிக்விஷன் சிபி ப்ளஸ்லாம் அப்படின்னா ப்ரீமியம் பிராண்டு. ஸோ மார்க்கெட்டில் ப்ரீமியம் பிராண்டுன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது. ஸோ பிராண்ட் அப்படின்லாம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி சிபி ப்ளஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் பிராண்டு. ஏன்னா மேட் இன் இந்தியன் பிராண்டு. ஸோ சிபி ப்ளஸோட கேமராஸ் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க வைக்கிறாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ப்ரீமியம் பிராண்டுக்கிட்ட இருந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இன் வெரி வெரி லோவஸ்ட் ப்ரைஸில் ஒரு 4G LTE ரூட்டர்னா சான்ஸே கிடையாது. ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கிறவங்க கொஞ்சம் கூட டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ சிபி ப்ளஸ் 4G ரூட்டர். ஸோ வெனி 4G ரூட்டர் மட்டும் டைப் பண்ணிங்க கூட வரும். இதோட மாடல்ஸ்லாம் வந்துடும். இப்போ ஆஃபர் ப்ரைஸிங், இன்னைக்கு ஆஃபர் ப்ரைஸிங் அப்படின்றது 2690 ரூபா தான். 2690 ரூபா அப்படின்றது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் டெலிவரி, நோ எக்ஸ்ட்ரா ஹிடன் சார்ஜஸ். இதுவே நீங்கள் டீலராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 பீஸ் 5 பீஸ் 10 பீஸ் வேணும்னு நினைக்கிறாங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனோட வாட்ஸ்அப் நம்பரில் அவங்க ஸ்பெஷல் ப்ரைஸிங் கிடைக்கும். ஸோ 1 இயர் வரைக்கும் வாரண்டி இருக்குது. நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுல துளியளவு பயமும் தயக்கமும் தேவையில்லை. நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பெட்டரான சூப்பரான வீடியோ சந்திப்போம்.